என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் அப்படியே சொல்றாரு, கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும். கர்த்தர் நம்மளை நம்பி என்ன கொடுத்துருக்காரு? இங்க நிற்கிற எங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களையும் அழைத்த உங்களுக்கும் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப எப்படி அதை நாங்கள் நிறைவேற்ற முடியும்? கர்த்தர் வரும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தேவன் நம்மிடத்தில் என்ன கேட்பார்? கணக்கு கேட்பார். அப்ப நம்ம அந்த கணக்கை ஒப்புவிக்கணும் தேவ சமூகத்தில். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மை. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்புக்கு பாத்திரமான நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும், ஊழியக்காரங்களே கொடுத்துருக்காரு. உங்களை அழைத்த அழைப்பு உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. தேவனுக்கென்று என்ன செஞ்ச என்ற கணக்கு கேட்கப்படும். அதான் பவுல் அப்போஸ்தலன் அவர் அழகா சொல்றார். மறுபடியும் வாசிமான வார்த்தையா, ஆகிலும் ஒன்றையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிராணன் போனா கூட பரவாயில்ல, நான் அதை கர்த்தருக்காக விடுறதுக்கு அருமையா நான் எண்ணின்னு இருக்கிறேன். என் ஓட்டம், ஓடுற ஓட்டம், ஊழியத்தின் ஓட்டம் எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஓட்டம் சந்தோஷத்தோடு முடிக்கணுமா கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. சும்மா உன்னை அழைச்சி இல்லை தேவன். வந்தவனே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, வந்தவனே எல்லாத்தையும் பார்த்துட்டாருன்றது இல்லை. தேவன் உன்னை கேட்கிற நாட்கள் வரும் நிச்சயமாகவே. அந்த ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணுமா கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. ஊழியம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வெகுமதி. அதை நீ சந்தோஷத்தோடு முடிச்சு அவருடைய பாதத்தில் நீ போய் சேரும் பொழுது அப்பதான் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்ற வார்த்தை வரும். அது அவர் சொல்லுன அவர் வாயால. அப்பதான் அவனுக்கு அங்க பங்கு உண்டு, அங்க இடம் உண்டு. வாசிங்க. எவ்வளவு உறுதியா சொல்றார் பாருங்க. நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றத்துக்கே விரும்புகிறார். அப்ப உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. நீ என்ன செய்ய போற ஊழியத்துக்கு? இது வரைக்கும் ஒரு டாக்ஸ் கொடுத்துருக்கிறேன், இது வரைக்கும் போய் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். என்ன போல எவ்வளவு பேர் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாங்க. புது வைரஸ் ஒன்று வந்திருக்குது. இப்போ H1N1 அது ஒரு வைரஸ், பன்றி காய்ச்சல் இருந்துச்சு. அதுலேருந்து பிரிஞ்சு இன்னொரு வைரஸ் வந்துருக்கு. 6 நாளைக்கு மேலே அந்த வைரஸ் இருந்தால் மனுஷன் செத்து போயிடுவாங்க. சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கு. புது புது காரியங்கள் வந்துட்டே இருக்குது. நீ கிறிஸ்தவுக்குள்ள தன்னை புதுப்பிச்சுட்டு போக 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 எந்த புது வியாதியும் அவங்க தாக்கவே தாக்கும். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவுக்குள்ள நான் புதுசா போய்கிட்டே இருக்கிறேன். கேன்சர் இப்போ மிகவும் பரவிட்டு வருது. ஏன்னா பிராய்லர் மிகவும் நிறைய பெருகிட்டு இருக்குது. பிராய்லரால நிறைய கேன்சர் வந்ததே தான் இருக்குது. சுகாதாரத்துறை அறிவிக்கிற அறிவிப்பு அதுதான். ஏன்னா ஃபுல் மெடிசன் அந்த கறி. கேன்சர் நிறைய. எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி பையன் தான், அவன் தங்கச்சி வீட்டுக்காரன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் பார்த்தேன். வேலையை முடிச்சுட்டாங்க. நிறைய வேலைங்க இந்த கேம்ப்ன்றதுனால. ஒரு 9:30 மணி இருக்கும். நான் அந்த கோயிலாண்ட கடந்து வரும்பொழுது இவங்க நடந்து வராங்க, அழுது. என்னம்மா அப்படின்னாக்கா, நல்ல நேரத்தில் நீ வந்தேன்னா அப்படின்னு. என்ன அப்படின்னு,
ஏற்கனவே கேன்சர்னு சொல்லி இந்த சைடு ஆப்ரேஷன் பண்ணி நீடில் வச்சாங்க, கட்டி மாதிரி இருந்து அது கொஞ்சம் சுமாரான உடனே இப்போ இந்த சைடு வந்துட்டு இருக்கு அதே கட்டி வந்துட்டு ஒரே கேன்சராக தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டாண்டில் சொல்கிறாங்க. மறுபடியும் இது கிளம்பி வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே வாய் திறக்க முடியாது நீடில் வச்சு. எப்பொழுதுமே ஆப்ரேஷன் பண்ணால் கரண்ட்டு வைக்கக்கூடாது. அந்த டாக்டர் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்டு வைக்கவோ இந்த நரம்பெல்லாம் இழுத்துட்டு அவ்வளோதான் வாய் திறக்க முடியுது. இப்படி தான் சாப்பிட்றோம் அந்த பையன், ஒரு விரலில் தள்ளி. மனுஷனுடைய சூழ்நிலைகளை பாருங்க. திடகாத்திரமாக இருந்த பையன், ஜிம் பாடி அவன். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி நிற்கிறத தாழ முடியல. என்ன அந்த பையனை பார்க்கும்போது நடு ரோடு அந்த கோயில் ரோட்லேயே நின்று 4 பேரும் நின்று கதறி அழுத, ஆண்டவரே நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க போய் பார்க்கும்பொழுது அது கேன்சர் இல்லைன்னு சொல்லணும், சாதாரண கட்டின்னு தான் சொல்லணும். ஆண்டவரை எந்த இடமும் பார்க்காத, உன்னை நோக்கி வரும்போது நீ நின்று ஜோமனி நாட்டோட சமூகத்தில், அதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட ஊழியம். அழுது ஜோமனும். மறுநாள் குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பார்த்துட்டு இது 4 லட்சம் ரூபாய் அவங்க மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுற, ஏற்கனவே தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் ஸ்டான்லிக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க, 4 லட்சம் எங்களால் முடியாதுன்னு ஒன்று. ஸ்டான்லியில் போய் பாருன்ட்டு ஆண்டு அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு லேடி டாக்டரை நிறுத்தி வச்சுருந்தாங்க. போய் பார்த்த உடனேமா இது கேன்சரே இல்லை. அல்லேலூயா. இதனுடைய எஃபெக்ட் இங்கே கட்டியாக வந்திருக்குதுமா. நாங்கள் மாத்திரை கொடுக்குறோம், மருந்து ஊசி போடுங்க, வாரத்துக்கு ஒரு ஊசி. அது 1750 ரூபாய். இங்கே போட்டிங்கன்னா சும்மா, வெளியே போட்டிங்கன்னா 1750 ரூபாம்மா. ஸ்டான்லியே நிற்க வச்சு 15 நாள் அந்த ஊசியை போட்டு அதில் கரையில் இந்த 15 நாள் இல்லைன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணி அதை கட்டி எடுத்துடுறேன். இந்த வாய் திறக்கிறதுக்கு எல்லா லாக்கும் நான் எடுத்து விட்றோமா, கரண்ட்டு வச்சே இருக்கக்கூடாது. எப்படியும் ஒரு 25 நாள் நீ இருக்கணும். அவங்க பயங்கரமான மாதா கும்பிட்ற குடும்பம். ஆனால் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என் புருஷன் உயிரோடு வந்தாங்க ஒரு சபையில் வந்து நான் ஞானசாரம். அதுக்காக நிறைய ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பங்களுக்காக. அந்த குடும்பம் வரணும். அதுக்கு ஒருத்தன் தான் வந்திருக்கிறான், இல்லை நிறைய பேர் வந்துடணும் அந்த குடும்பத்திலேருந்து. அவன் சொன்னான், மாமா வாய் திறக்க முடியல, எனக்கு நல்லா ஆயிடுச்சு, இந்த கேன்சர் இல்லைன்ட்டாங்க, நான் வந்த உடனே ஒரு சபைக்கு வரேன், எனக்கு 4 வாரம் போட்டு எனக்கு ஞானசாரம் கொடுத்துருவான். கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்கா நீ செஞ்சாதான். நீ எத்தனை பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கிற, ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருங்க. நீ உள்ளே வந்தவனும் ஊழியக்காரன் தான். நீயும் சத்தியத்தை கேட்குற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீ போய் சத்தியத்தை சொன்னால் தானே அடுத்து உங்களை விடுதலையாக்க முடியும். உங்களால் சொன்னாதானே. அப்போ அந்த மாதிரி சொல்லு போய் சத்தியத்தை. ஒரு ஆத்மா மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு வருதுன்னா பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படுவான். தேவனை உற்று பார்ப்பார். அதுக்கு காரணமாக இருக்கிறவங்க கர்த்தர் எதை சொல்றாரோ அதை நீ செஞ்சுப்பார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. ஊழியக்காரன் சொல்றதை செய்யாதுன்னு சொல்லிக்கிறாரு. ஊழியக்காரன் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நாங்களே செய்யணும். அல்லேலூயா. நாங்கள் சொல்லுவது அல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லணும். நீ நல்லா ஆயிடுவ. தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு கொஞ்சமாவது வாய் திறந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் அந்த பணம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ செலவில்லை பணம். கர்த்தரை நம்புறவங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு வெற்றி உண்டு. அதை பொண்ணு இப்பவே எல்லாத்தையும் எடுத்துருச்சு. வெறும் கயிறு மட்டும்தான் போட்டுக்குது. நான் வந்துடுறேன்னா நானும் என் புருஷன் 2 பேரும் ஒன்றா எடுத்துறேன். ஒவ்வொருத்தரையா தேவன் தொடுறார். உன் மூலியமா ஒருத்தர் தொடணும், உன் மூலியமா ஒருத்தர் தொடணும். அதுக்காக தான் தேவனோட அழைச்சிங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியன்றது ஓடுற ஓட்டத்தை மகிமையோடு தேவ சமூகத்தை நீ முடிக்கணும். சும்மா பைபிள் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் உட்காந்துட்டேன், அது அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய ஆசை உன்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரமான நீ நடக்கணும். என்ன செஞ்ச ஆண்டவர் கேட்பார்.
மனுஷன் நான் கேட்கும்போது உன்னால சொல்ல முடியல. சர்வத்தையும் படைத்த சர்வலோகாதிபதி நீ போகும்போது கேட்பாரு, என்ன செஞ்ச நீ, எனக்காக என்ன பண்ண? அப்ப என்ன சொல்ல முடியும் உன்னால? எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:5 வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கப்பா யோவான். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியத்திலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனா எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நடத்துகிற தேவன் ஒருவரே. ஒருவர் தான். நீ அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ண, இது பண்ண, அதை பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ணணும். ஒரே ஒரு வார்த்தை, அதுக்கு எல்லாத்துக்கும் உரியவர் கர்த்தர் ஒருவரே. நடப்பிக்கிறவர் அவர் ஒருவர் தான். நீ 1000 இல்ல கோடி செலவு பண்ணி நீ அந்த இடத்துல ஆடம்பரமா ஊழியத்தை பண்ணணும்னு நீ நினைச்சாலும் அந்த இடத்துல கர்த்தர் வந்து நின்னாதான் அங்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். ஊழியத்துக்கு கர்த்தர் மகிமை கொடுத்திருக்கிறார் நீ நினைக்க முடியும். எல்லாவற்றையும் செஞ்சியும் தேவன் அந்த இடத்துல வரலன்னா சப்புன்னு உப்பு இல்லாத குழம்பு மாதிரி அந்த இடத்துல எல்லாம் நினைக்கலாம். ஆனா நடப்பிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த இடத்துல செயல்படும். உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா நீ கூட கோபுரம் மாட மாளிகை போட்டு வச்சு எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நடு ரோட்ல நின்னாலும் கர்த்தர் கத்துறது உடனே விடுதலை கொடுக்கணும். கர்த்தர் அதெல்லாம் பார்த்து வர மாட்டார், உன்னுடைய மனசை பார்த்து தான் வருவார். நீ எப்படி என்ன நினைச்சிருக்கிற, நீ எந்த இடத்துல உயர்வா வச்சிருக்கிற, நீ மனுஷனை உயர்வா வச்சிருக்கிறியா இல்லை என்ன உயர்வா வச்சிருக்கிறியா? அதான் மோகன் சிலாசஸ் எப்பொழுதுமே சொல்லுவார், என்ன தெய்வமா பார்க்கறது தான் இங்க வராத. அவரையும் ஆட்கொண்டு நடத்துறவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அவர் இல்லைன்னா அந்த 4 மாவடியில ஒண்ணுமே நடக்காது. மோகன் சிலாசஸ் மந்திரக்காரரா, மாயக்காரி மந்திரக்காரி போட்டு நடத்துறதுக்கு அவர் தான். ஊழியர்கள் வெவ்வேறு, ஆனாலும் நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவர் தான். அவர் இருந்தால் தான் நீ ஆணியை கூட எடுக்க முடியும். அவர் இல்லைன்னா அந்த ஊழியத்திலிருந்து உன்னால ஒரு காலம் எதையும் ஸ்தாபிக்க முடியாது. இப்படி இருந்தாதான் கர்த்தர் வருவார், இப்படி இருந்தாதான் கர்த்தர் செய்வார். அதெல்லாம் மூட நம்பிக்கை. எங்க நின்று நீ கூப்பிட்டா கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். அதான் சொல்ற, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீ எந்த ஓரத்துல சேரு சகித பண்ணின்னு ஆண்டவரே நீ உண்மையா நோக்கி கூப்பிட்டா அதை நிற்பாரு தெய்வம். பெரிய கூட கோபுரமான மாளிகையில தான் கர்த்தர் வந்து நிற்பாரு. ஒரு காலமும் நினைக்காத. தன்னை தானே தாழ்த்துகிறவன், அதுதான் வசனம். ஊழியன் 1000 செய்யலாம், கர்த்தர் ஒருவர் தான். அவர் இருந்தாதான் அதை அசைச்சு பார்க்க முடியும் உன்னால. இல்லைன்னா ஒரு காலம் நானும் ஊழியக்காரன் சொல்லியிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையாய் நோக்கி நீ கூப்பிட்டு பாரு. ஊழியக்காரன் இல்லை, சாதாரண விசுவாசிக்கிட்டே பக்கத்தில் வந்து நின்றுவாங்க. ஏன்னா அவனை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்களை வந்து ஆசீர்வதிப்பேன். வாக்குதத்தம் அதுதான். நீ எந்த இடத்துல நின்று உயர்த்துறியோ அவரை, அந்த இடத்துல அவர் வந்து ஆசீர்வதிப்பார். நிச்சயம் அது. ஐயோ என்கிட்ட வருவாரா இயேசு கிறிஸ்து? 12 வருஷமா உதிரம் போயிருக்கிற பக்கத்துல போய் தேவன் நின்னா மனுஷனாலே நிற்க முடியாது நாத்துக்கள். அதை யோசி. 38 வருஷமா படுத்து கிடந்தான், யாராலையும் தூக்கி காப்பாற்ற முடியாத அவன் பக்கத்துல போய் நின்னார் இயேசு கிறிஸ்து. 18 வருஷமா நிமிரக்கூடாத கூனியா இருந்தார். தேவன் பார்த்தார், நிமிர்ந்து நடக்க செய்தார். அவர்தான் காரண கர்த்தர். உன்னால என்னால நடக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாதான் அந்த கரத்தின் கிரியை வெளிப்படும். அது நான் ஊழியக்காரத்துல நீயா இருந்தவரை சரி, கர்த்தரை உண்மையா இருதயத்துல வைத்து கர்த்தருக்கு
தேவன் பிரியப்படுவார். அப்ப நீ கை நீட்டி ஜெபிக்கும் அந்த சுகத்தை தேவன் கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியின் ஜனமும் வாக்கியம் உள்ளது. நீயும் ஊழியம் செய்யணும். சும்மா வந்து உட்காந்துட்டு போறேங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இனி காலம் செல்லாது. உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறாரு. அதுதான் வரும்போதெல்லாம் என்ன இருக்குதோ அதை சொல்லிடுவேன். காதுள்ளவன் செவிட்டு விரியன போல இருந்தா அவனுக்கு வசனம் தான் சொல்லுது, வெளிப்படுத்தல. நீ சொல்லிடு. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தெய்வத்தால எல்லாம் ஆகுமா. நான் நடுறேன் அப்படி பார்த்து கட்டிட்டு போய்கிட்டே இருந்துருவேன். விளைய செய்கிறவர் அவருக்கு தான் நீ பதில் கொடுக்கணும். இது கரெக்டுன்னு கடைப்பிடிச்சு நீ நடந்தினா உன்னை 30, 60, 100 மணி என்ன பண்ணுவாரு? விலையும் செய்வார் பூமியில இருந்து. இல்ல என் பிதாவினால் நடப்படாத நாற்றெல்லாம் வேறொரு பிடிச்சி செவுத்தி அடிப்பாரா வெளியே. அவர் மூலியமா தான் நீ நடப்பட்டிருக்கணும். எந்த மனுஷனாலையும் நீ நடப்பட்டிருக்க கூடாது. அவர் நட்டு இருக்கணும். அப்பொழுதோ நீர் பாய்ச்சு நானா ஊழியம் உன் கையில இருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். வந்தேன், பார்த்தேன், உட்காந்து செஞ்ச சபைக்குன்னு என்ன செஞ்ச, எனக்கு என்ன செஞ்ச? தேவன் கேட்கக்கூடிய காலம் வரும். அதுதான் என்ன நாள்? நியாய தீர்ப்பு நாள். அப்பதான் கேட்பார் ஆண்டவர். என்ன பதில் சொல்ல முடியும்? ஊழியர்கள் வெவ்வேறு தான். ஆனா எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவர் தான். அவர் இல்லாம எதையும் செய்ய இயலாது. அதே 2 கொரிந்தியர் 3:8 வாசிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பகவான் ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். கரங்களை தண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுப்பா. இப்ப நிறைய பேரு மகிமையை காட்டி ஊழியத்தை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே அவ்வளவு பவர்ஃபுல் இருக்குன்னா நான் ஆண்டு போகும்போது சொல்லிட்டு போறாரு, நான் கடந்து போகிறேன், உங்களை திக்கற்றவர்களா விடல, தேர்ச்சலவாளன ஒருத்தர் உங்களுக்கு நான் அனுப்பிட்டு போறேன். அந்த தேர்ச்சலவாளன் தான் ஆவியானவர். அது அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். வாசிங்க யோவான் மறுபடியும். ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் ஒழிந்து போகுது. நீ ஜாடமாடியா எல்லாவற்றையும் பார்த்து பேசி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது மனுஷனுக்கு என்று பிரியமா செய்யற அது மகிமையா காணப்படுது. அந்த மகிமையின் ஊழியம் ஒழிந்து போகிற ஊழியம் அதுக்கே இப்பேற்பட்ட பிரயாசம் இருக்குமானால் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆவியானவர் உன் கூட இருந்து நடத்துற ஊழியம் எப்பேற்பட்ட மகிமை உள்ளதாய் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆவியானவர் எங்கு உண்டா அங்கே விடுதலை உண்டு. அட்ராக்ஷன் இல்லாம மகிமையா அது கூட அழிஞ்சு போயிடும். அதான் வசனம் சொல்லுது. ஆவியானவர் கொண்டு நடத்துகிற அந்த ஊழியம் மிகவும் பலனுள்ளதா இருக்கும், மிகவும் கருத்துள்ளதா இருக்கும். உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கிற ஊழியமா இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவருடைய துணை இல்லாம நீ உன்னால எதையும் செய்ய முடியாது. பிதாவின் காலம் ஒன்று, குமாரனுடைய காலம் ஒன்று, இப்போ ஆவியானவருடைய காலம் இது. இந்த காலகட்டத்தில் ஆவியானுடைய துணை இல்லாம உன்னால எதையும் நகர்த்த முடியாது. அடிக்க அம்மியை நகரணுவாங்க. ஆனா உங்களை எதை வச்சு அடிச்சாலும் நகர்ந்து போற மாதிரி இல்லை ஊழியத்துக்கு. அதான் தேடி ஓடுறோம்.
கடைசியில எங்க இருக்கிறாருன்னு தெரியாத தேவன் கவுத்து போட்டு கேட்கிறார் நிறைய ஊழியக்காரர்கள். அப்ப ஆவியானுடைய ஆலோசனை, ஆவியானவருடைய அது உடன்படிக்கை, ஆவியானவருடைய துணை, அவரை எப்பொழுதுமே நீ கனமொழி பக்கத்தில் வச்சுன்னா ஊழியம் கடைசி வரைக்கும் நிலையா இருக்கும். கட 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 கடன்னு ஓடினே என்ன பண்ணிட வேண்டியது, ஒட்டிக்க வேண்டியதுதான். சீரா ஓடிப்பாரு, கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தை போய் முடிச்சுட்டு பந்தய பொருளை பெற்றிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஓட்டத்தை சீரா ஓடணும், அதை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா முடிக்கணும். நீ எடுத்தவர்கள் வாசிப்போம். 8 வாசிக்கலப்ப 6 வாசிங்க. அதுலயே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இதுக்கு மேல ஒரு வசனம் எதுவுமே இல்லை. நீ எப்படி இருக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி நடக்கணும், அதாவது பவுல் அப்போஸ்தலர் எல்லா காரியத்திலையும் திட்டவட்டமா சொல்லி வச்சிருப்பார். அல்லேலூயா. எதையும் சார்ந்து, எதையும் சாட்சி கொடுத்து, எதையும் கமெண்ட் பண்ணி உன்னால வாழ முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், கொரிந்தியர், ரோமர் இதெல்லாம் நீ படிக்கும் பொழுது, கலாத்தியர், கொலேசியர், தீமோத்தேயு, தீத்து இதெல்லாம் நீ படிக்கும் பொழுது பாரு, எதையும் உன்னால அசைக்கவே முடியாது. திட்டவட்டம் தான் கரெக்டா செலுத்திருப்பார். இதுதான் இதுதான் இப்படிதான் இருக்கணும். இருந்தா படிங்க அதை மறுபடியும். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி, புதிய உடன்படிக்கை உண்டு எப்பொழுதும் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டப்ப இந்த உடன்படிக்கை இல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தோடு உனக்கு ஒரு புதிய உடன்படிக்கை வேணும். அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அவர்தான் நம்ம தகுதி உள்ளவராக்கி இருக்கிறாரு. எந்த மனுஷனும் மேன்மைப்படுத்தி உனக்கு தூக்கி உட்கார வைக்கவில்லை. இன்னைக்கு இவரா அப்பா பெரிய ஆளியா, நான் மாதிரி பேசுவார் தெரியுமா அப்படின்னுவோம். கொஞ்ச காலகட்டம் போச்சுன்னா நம்மளை விட யாராவது வேண்டி வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவர் முன்ன மாதிரி இல்லை. இப்போ இவர்தான் அது மாதிரி ஊழியம் வேணாம், வேலைக்கே ஆகாது. மனுஷனை பார்த்து ஊழியம் செய்யாத, அவருக்குள்ள இருக்கிற கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். எனக்கு கல்யாணம் பண்ணவர் வயசான ஒரு மனுஷன். எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 72 வயசு ஆகும். அவரோட ஊழியர் மூலக்கடையில் தான் இருக்கும். தெரியவே தெரியாது அந்த சபை. ஆனால் அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பேருமே ஊழியக்காரங்க. அவர் செஞ்ச ஊழியம் பேர்பட்ட காலமான ஊழியம். அல்லேலூயா. பழுத்த பழம் 72 வயசு எனக்கு தான் பண்ணுவது. பால் எபினேசர் பேச்சு அவ்வளோ தெரியும். கற்றோடு கூட இருக்கிற அனுபவம் கடைசி வரைக்கும் அந்த ஊழியம் உயர்த்தப்படவும் இல்லை, ஊழியம் கீழே போகவும் இல்லை. இன்றைய வரைக்கும் கர்த்தர் சீராக நடத்திடுவார். அல்லேலூயா. கரங்களை தண்ணி கர்த்தர் சொல்றது பண்ணுங்க. மூலக்கட்டில் அவ்வளோ பெரிய இடம், ஆனால் தெரியாது, சின்ன படிக்கட்டு தான் மேலே ஏறி போகணும். தன்னுடைய வாழ்க்கைய கர்த்தருக்கென்று அர்ப்பணிச்சார் அந்த மனுஷன். அப்பெல்லாம் அவரு குறப்பிரசங்கியாரு, இது மாதிரி எல்லாமே மூதாட்டிகள் தான், நல்ல ஊழியக்காரர்கள். கற்று தேர்ந்த ஊழியக்காரத்துல நாம உட்கார்ந்து இருக்கோம். அப்பதான் நமக்கு அந்த கற்றுக்கொள்ளுதல் புரிந்து கொள்ளப்படும். அதுதான் தெளிவா சொல்லுது உங்களுக்கு வசனத்தை, அந்த காரியங்களை தெளிவா சொல்லுது. அதனாலதான் அங்க கற்று தேர்ந்ததுனாலதான் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்போ உடன்படிக்கை ஊழியமா இருக்கணும். உன்னுடைய ஊழியம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கணும். வாசிப்பா. அந்த உடன்படிக்கை
எழுத்துக்குரியதாகிறார்கள். எழுத்துக்குரிய உடன்படிக்கையா இருக்கக்கூடாது, ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ஆவிக்குரியதா தான் இருக்கணும் அது. அப்ப ஆவியானவர் உன் கூட இருக்கும் பொழுது, ஆவியானவருடைய கூட உனக்கு உடன்படிக்கை இருந்ததுன்னா அந்த ஊழியத்துல பலத்தை காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானுடைய சபையில நீ உட்கார்ந்து இருக்கிற, என்ன இது 4 பேர் தான் இருக்கிறாங்க, அதை நீ நினைக்கவே நினைக்காத. 4 பேர்ல ஆண்டவர் 3 பேர் முத்திரிச்சு வச்சிருப்பார், டக்குன்னு தூக்கிடுவார். இன்றைக்கே தேவனுடைய வருகை இருக்குமான நேரத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறீங்களோ அவங்கள பட்டு 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 தூக்கிடுவார். உண்மை இல்லாதவங்கள கீழே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இதுதான் எலிசா போய்கிட்டே இருக்கிறாரு, டக்குன்னு அக்னி ரதம் வந்து என்ன பண்ணுது, எலியா தூக்கிடுது. அது எலிசா பார்த்துட்டு இருக்கிறார், நீ எப்பொழுதும் கண்காணிச்சிருந்தா தான் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். பார்க்கிறார், என்ன இது ரதத்துல போய்கிட்டு இருக்கிறார், எகிரி அவர் சால்வையை பிடிக்கிறார். அவர் போக முடியுமா? ஆண்டோட கட்டளை எலியாவை தான் கொண்டு போறாரு, எலிசாவை கொண்டு போறதா திட்டம் இல்லை. அப்ப எலியா போகும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அந்த 2 பேருமே அந்த சால்வையை கிழிச்சு கீழே போடும்போது டபுள் ஆசீர்வாதம் எலிசா கிடைச்சிருக்கு. பாருங்க, அப்போ ஆண்டவர் யாரை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ திரளான ஜனங்கள் மத்தியில இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, சிறு மந்தையே நீ பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. அதுக்கு தான் வந்திருக்கிற நீ. கண்ணை மூடி பயபக்தியோட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதி. ஊழியக்காரங்க நின்று சொல்றாங்க, பாடுறாங்க, கொள்றாங்கன்னா நீ அதுக்கு உடன்பட்டு தான் நடக்கணும். நாங்க பார்க்க மாட்டோம். நீ கண்ணனா திறந்துரு, நீ டான்ஸ்னா ஆடினு, நீ கையனா கைப்பினு, நீ பேசிக்கின்னா இரு. ஆனா மேல இருந்து ஒரு கேமரா பார்த்துக்கிட்டு தான். என் கண்கள் பூமி எங்கும், என் கண்கள் மனுபுத்திரன் மேல், என் கண்களுக்கு மறைவானது. இதை விட வேற வசனமே தேவையில்லை. இது இருந்தாக்கா மனசுல அந்த பயம் தன்னால வந்துடும். என்னை அழைத்த தேவன் என்னை பார்க்கிறார், என்னை அழைத்த என் தேவன் என்னை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார், என்னை அழைத்த என் தேவன் என்னை உச்சி கவனித்து பார்க்கிறார், என் மேல நோக்கமா இருக்கிறார். அப்ப நான் எப்படி இருக்கணும்? மணவாளன் என்னை நோக்கி பார்க்கிறாங்க, மணவாட்டி பயபக்திக்குரியவராக தான் நாங்கள் காணப்படும். கண்ணை மூடி நீ ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். நீ எந்த அளவுக்கு பயபக்தியோட தேவனை நேசிக்கிறியோ அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாரு. மேல் வீட்டாரையில கூறினாங்களாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, தேவ ஆவியானவர் உடனே இறங்குறார். எல்லார் மேலும் பிளந்த நாவுகளுடைய ஆவியானவர் கீழே இறங்குறார். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். அப்ப அந்த மேல் வீட்டாரிலே ஒரே மனதோடு, ஏக சிந்தையோடு, தெளிந்த புத்தியோடு, தேவனை நோக்கி பார்க்கிற பார்வையோடு அமைதியா நின்று கர்த்தரையே நோக்கி பார்த்திருப்பாங்க பொழுது. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த உணர்வு. ஆகையினாலதான் கர்த்தர் சடுதியில சட்டுன்னு இறங்கிட்டார் கீழே. வருஷ கணக்கா இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து இன்னும் ஆவியின் அபிஷேகத்தை பெறவே இல்லை. அப்ப என்ன சித்தம் தேவன் மேல வச்சிருக்கிறார்? ஆவியானவர் இல்லாம நீ யார் மேலேயும் கை வச்சு ஜெபிக்க முடியாது. ஏன்னா பட்டுக்கு அது முன்னாடிக்கும் பிசாசுக்கும் வல்லமும் உண்டு. ஏன்னா உப்பரியில மேல தீர்ந்து தேவனை நிறுத்திடுச்சான். கீழே பார், இந்த பூமியும் அது நிறைவையும் நான் உனக்கு சும்மா தரேன், சாஸ்தாந்தமா விழுந்து என்ன அணிந்து கொள். அப்பதான் ஆண்டு சொன்னான், அப்பால போ சாத்தானே. எல்லாவற்றையும் படைத்த தெய்வத்துக்கே வல்லமை பிசாசுகிட்டையும் இருக்குது. அவரை கொண்டு போய் உப்பரியில் நிறுத்திருக்கிறான்னா உன்னை என்னை கொண்டு போய் எங்க நிறுத்துவான்றதப்பா? ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பூமியின் காரியங்களில அவனும் ஆண்டுக்குள்ள சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து மீண்டு நீ தேவனுக்கென்று உண்மையா வந்து அதை தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார்,
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிரு. அவன் அப்படிதான் இருப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி நாம வாழ முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கேடி ரவுடி கொலைகாரன் 17 கொலை பண்ண எனக்கு ஃப்ரெண்டு. பார்சல் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்துருப்பேன். எங்கே உட்காந்துருப்பேன்? இன்னும் கூட வராது அந்த கவுன்சிலர். அவனை வழி நடத்தினவர் பேர் சொல்லக்கூடாது. சூழ்நிலை புளியந்தோப்பில் தான் கிடையாது. 17 கொலை அந்த ஆளால் தான் அவன் பண்ணது. அவன் குடலையே அவன் பார்த்தான். GH வாசல்ல 8 பேர் ரிப்போர்ட் ஆனவங்க. அப்படியே வாரி உள்ள வச்சுக்கிட்டு 2 கையில் இழுத்து துணியை போட்டு வச்சு எல்லாம் தட்டி விட்டு உள்ள வாங்க. போலீஸ்காரங்க பிடிச்சி உள்ள தூக்கிட்டார். அப்படி இருந்தும் ஜீவனை கொடுத்தாரு. அப்பேற்பட்ட மனுஷன் கூட இருந்தாலும் அவனுடைய புத்தி நமக்கு வரக்கூடாது. கடைசியில் அவனை ஞானஸ்தானம் எடுக்க வச்சு தான் சாவச்சான். அல்லேலூயா. ஏசியில போய் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சு தான் அவனுக்கு கல்யாணமே பண்ணாங்க. சத்தியத்தை சொல்லணும் நீ. அவனுக்கும் உன்னுடைய சத்தியம் தேவைப்படுது. அப்போதான் ஜெயில் மினிஸ்ட்ரி செய்வோம். ஜெயில் ஊழியத்துக்கு போயிருக்கேன் நான். அப்போ கமிஷனர்கிட்ட ஆர்டர் வாங்கணும். இப்போ அந்த கமிஷனர் ஆர்டரே கொடுக்க மாட்டேங்கிறார் ஜெயில் ஊழியத்துக்கெல்லாம். ஜெயபிரகாஷ் 9 கொலை பண்ணிட்டு இருந்தால் அவர் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஆனால் உண்மையிலே நல்ல மனுஷன். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அன்னைக்கு சொன்னது இன்னமும் என் காதில் கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ எல்லா காரியங்களிலும் உன்னை நீ ஸ்திரப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் உன்னால உணர முடியும். அவருக்காக நீ என்னத்தை செஞ்சிருக்கிற. ஏன்னா நடத்துகிற ஊழியக்காரர் அப்படி இதை செய்யணும் இந்த மினிஸ்ட்ரி பண்ணணும் சைமன் அப்படின்வார். சரிங்க ஐயா நீங்கள் வாங்கி கொடுங்க ஆர்டர், நான் போய் பண்ணிடுவேன். எய்ட்ஸ் நோய் ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியுமா? ஒரு நாளாவது அங்கே போயிருக்கிறோமா யாராகிலும்? 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன் நான். எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் போயிருக்கிறேன். போய் பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வயசு பிள்ளைங்களாம் அழகாக உட்காந்துட்டு இருக்கு. அந்த வயசு பிள்ளைங்களெல்லாம் பெத்த தகப்பன் தாயை கொண்டு போய் விட்டுட்ட சூழ்நிலைகள். பிள்ளைங்க அழுவும், துணி இல்லை. யோசிதான் ஊழியம். இதெல்லாம் கேட்கிறார் ஆண்டவர். உன் மூலியமா தேவன் அவங்களோட கூட இடைப்பட்டு அந்த வியாதியை ஒன்றும் இல்லாம நிர்மூலமாக்கி போட்டு அவர் விடுதலை கொடுக்க வல்லவராக. உன்னால முடியாது, நீ போடும், இறங்கி போ. அனுப்புகிறது நான் அல்லவா? தேவன் சொல்றாரு, நீ போ, அனுப்புகிறது நான் அல்லவா? போடும், நீ இறங்கி எந்த காரியத்தை நீ செய்ய போற. தாம்பரத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, டிபி ஹாஸ்பிட்டல். போய் பாருங்க. நம்மளெல்லாம் தேவன் நல்லா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி டேஞ்சர் கண்டிஷன்லாம் இருக்கிறான் டிபியில். அந்த வார்டுல ஒருத்தரை விட மாட்டான். எங்கள் சபையில் முதல்ல இருந்தால் அந்தோனி போகிறாங்க, சாந்தி அம்மா அவங்களோட அக்கா பையன். போய் பார்த்து உள்ள நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு எந்த டிவியும் ஓட்டிக்கல. டாக்டர் வந்தாலே மாஸ்க் போட்டு 3 மாஸ்க் போட்டு கையில் க்ளோஸ் போட்டு வந்தால் அவன் தொடுவாங்க. ஒன்றுமேல அந்த தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டான். அந்த கத்திர இன்றைக்கும் ஜீவனோட தான் வச்சிருக்கிறேன். அந்த தைரியம், தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை உனக்கு வந்தாக்கா நீ நெருப்பு எடுத்தினால தேவன் அந்த பூ மாதிரி மாற்றிடுவார். நம்ம கையில் தான் இருக்குது தேவனை எப்படி பிடிக்கணுன்றது. பிடிச்சி பாரு, ஊழியத்தை செய்யி. சொன்னவனையும் ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துட மாட்டார். அதெல்லாம் போய் பார்த்து பட்டு வந்திருக்கிறோம். இதே ஸ்டான்லி தான், சின்ன ஸ்டான்லி. இது மேலே 9வது மாடி இருக்குது, போயிருக்கிறீங்களா? மோஷன் டெஸ்ட் பண்ணுற இடம். அது மோஷன் டெஸ்ட் பண்ணுற இடம். இன்னும் நாத்தடிக்கும் தெரியுமா? போயிட்டாங்க குமரவேல். அதுக்கு பக்கத்திலே ஒரு வார்டு இருக்கும். தோல் வியாதி. ஒரு ஊழியக்காரங்க போயிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அந்த ஸ்கின்னு, அந்த கிருமி வந்து ஒட்டிச்சுன்னா உடனே எஃபெக்ட். டாக்டருங்க கண்ணு மட்டும்தான் தெரியும். அதே கிளாஸ் போட்டு போவாங்க. தலையில் அந்த கேப்பு, இந்த விரல் தெரியாது, ஃபுல் க்ளவுஸ் கையில். ஆனால் கர்த்தர் நான் போக உண்மையாக உள்ள எல்லா தலையிலையும் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துருக்கேன். என் வயசில் கர்த்தர் எனக்கு எந்த தோல்வியாகியும் கர்த்தர் கொடுக்கல. பக்கத்துலேயே மோஷன் டெஸ்ட். நான் அடிக்க தெரியுமா? 7வது மாடி ஏறும்போது நின்றுடுவாங்க என் கூட இருக்கிற 8 பேரும். எப்பா எங்களால் முடியல, நீங்கள் போயிட்டு வாங்க.
அதெல்லாம் பார்க்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செஞ்சார். யாரையும் திக்கற்றவர்களாக விடலையே. அவர் நின்று செஞ்ச ஊழியம் நீ செஞ்சு பாருங்க. ஆண்டவரே நீ என் பக்கத்தில் நில்லாண்ட, நான் போகும்போதெல்லாம் சொல்லிட்டு போவேன். ஆண்டவரே இதை செய்யறதுக்கு நான் என் மனசை திறந்து கொடுக்குறேன். உண்மையாக நான் போய் அதை செய்வேன். இதுல இருந்து விடுதலை கிடைச்சா உன்னுடைய நாமம் மகிமைப்படமா, என் கூட நீங்க வாங்க. அந்த நாட்டெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்படி கேளு, ஊழியத்தை செய்ய. ஊழியம் கொல்ல வரல, நம்ம ஊழியம் செய்ய தான் வந்திருக்கோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவன் ரொம்ப அருமையான பார்வையால பார்ப்பார். ரொம்ப விருப்பமான ஒரு மனுஷனா நினைப்பார். ஊழியத்தை எந்த மனுஷன் செய்யறானோ அவனை தேவன் பார்த்து சல்யூட் அடிப்பார். ஸ்தேவான் அந்த ஊழியத்தின் மூலியமாக ரத்த சாட்சியா மறிக்கிறாரு கீழே. அவர் சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் எழுந்திருச்சு நிற்கிறாராம். அவர் மேல வரும் பொழுது அவரை கூப்பிடுறது பாருங்க. அப்ப அந்த தகுதி உனக்கு எனக்கு தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனா நாம் அதை செய்வர பயன்படுத்துறது இல்லை. வாலிபத்தில் செய்யாத நீ எப்ப செய்ய போற ஊழியத்தை? 5ல் விளையாதது 50ல் விளையாது. அப்படியே தான் இருக்கும் அந்த நெல்செடி. அது வளைஞ்சு கொடுத்தாதான், வளைஞ்சு நெளிஞ்சு அது காத்துக்கும் மழைக்கும் அசைஞ்சு நிற்கும் பொழுதுதான் அது சிறப்படும். நான் இப்படிதான் இருக்கேன். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது உன்னுடைய கடமை. எந்த சொன்னதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ சொல்ல நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. அது செய்யறது செய்யாத அவங்களுடைய கடமை. அது நீங்க பார்த்துக்கோங்க. ஒரே வழி அதுதான். எடுத்தவர்கள் வாசிப்போம். அதே 2 கொரிந்தியர் 4:1 வாசிங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்வு தோன்றவில்லை. ஹல்லேலூயா. முதல் ஊழியம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. இப்பேற்பட்ட கனமான ஊழியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் என்ன பண்றதில்லை? சோர்ந்து போவதில்லை. இங்க 3 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல உட்காந்தா என்ன சோர்வாங்க. அடிமையாக உட்காந்துருக்கிறேன் 17 வயசு வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் போனேன்னா 6 மணிக்கு வெளியே, நைட்டு 1:30 மணிக்கு தான் உள்ளே வந்து நுழையும். ஏன்னா உலகத்துக்குள்ள முழுக்க 6 நாள் வேலைக்கு போயிடுவேன். அந்த ஒரு நாள் முழுசாக உலகத்துக்கு தான் போயிருந்தோம். அதெல்லாத்தையும் பார்த்தேன். எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் வந்துட்டேன். ஆனால் மாலை மட்டும் போடுவேன். இந்து சாமி எல்லா சாமியும் வரையும். அதனால தான் எல்லாத்தையும் கரெக்டாக தெளிவாக சொல்ல முடியும். இது இப்படி உணர்ந்து செயல்படணும். அப்படி இருந்த என்ன வாலிபத்தில் தேவன் அழைச்சி 17 வயசுல ஞாயிற்றுக்கிழமை முழுக்க கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தருக்கு செய்தார். அல்லேலூயா. காலையில 6 மணிக்கு நாங்கள் சர்வீஸுக்கு வந்தோம்னா நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சதை வேற கட்டி கழுவிட்டு தொடச்சிட்டு பாத்ரூமை கழுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சு ஊழியக்காரனை சொல்லி சாவி எடுத்துட்டு வெளியே காமிப்போம். ஊழியன்றது சும்மா வராதுப்பா. எல்லா காரியத்திலையும் அசிங்கப்படணும், அவமானப்படணும். காய்க்கிற மரம் தான் என்ன பண்ணான்? கல்லடி படமா? மாங்காய் நிறைய தானே உங்க கழுத்துக்கு அடிப்பான். அதான் காய்க்கிற மரம் தான் கல்லடி படம். நீ எது செஞ்சாலும் உனக்கு அசிங்கம் வரும், அவமானம் வரும், நிந்த வரும், போராட்டம் வரும். ஸ்டெடியா நின்றுப்பா. கர்த்தர் ஒருவருக்காக தான் நான் வரேன், மனுஷனுக்காக வரல. மனுஷன் அப்படிதான் பேசுவார். கர்த்தர் என்ன நேசிக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறவர், கர்த்தர் என்ன கொண்டு போக போறவர், கர்த்தர் தான் என்னை வழி நடத்தணும். இந்த எண்ணத்தோடு நீ உள்ள வந்து பாரு, கடைசிக்கும் ஓடி முடிச்சிடும். அவருக்காக எதாவது செய்யணுன்ற எண்ணமும் உள்ள வரும். அல்லேலூயா. அப்போ ஊழியத்தை நீ எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதே 2 கொரிந்தியர் 5:18 வாசிங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும். ஊழியனாக்கா சும்மா இல்லை, அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். வாசிக்கப்பா அந்த வசனத்தை மறுபடியும். இது எல்லாம் யாரால உண்டானது? சைமனால உண்டாவல,
எனக்குள்ள எப்பொழுதுமே வரணும். இதெல்லாம் யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. நீ நினைக்கும் பொழுதுதான் தேவன் அடுத்த கட்ட லெவலுக்கு உன்னை கொண்டு போவாரு. இது எல்லாம் என்னாலதான் நடந்ததுன்னு நீ நினைச்சினா நீ அங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். என்னால முடியாது சாமி, என்னால முடியாது, இது எல்லாம் உன்னாலதான் நடந்தது அப்படின்னு நீ சொல்லிப்பாரு. அடுத்த கட்ட லெவலுக்கு நீ தயாராயிட்ட. கர்த்தர் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு உன்னை உள்ள கொண்டு போயிடுவார். வாசிப்பா. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடு ஒப்புரவாக்கி அல்லேலூயா. அவர் ஒப்புரவாகி அந்த ஒப்புரவான ஊழியத்தை தான் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீ ஒப்புரவாகி ஒப்புதலோடு நீ செய்யும் பொழுது கர்த்தர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனால் உண்டானது, இது மனுஷனால் உண்டானது அல்ல அப்படின்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் உங்களோட கூட தேவன் ஒப்புரவாக இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சும்மா எழுதல, இதெல்லாம் தேவனோடு கூட பட்ட பாடு, தேவனோடு கூட பட்ட பிரயாசம், தேவனோடு கூட இருந்த அன்பு. அவர் சவுலா இருந்தவர், கிறிஸ்தவர்களை கொலை செய்ய நிருபங்களை எழுதி வாங்கிட்டு வந்தவர். அப்பேற்பட்ட கொடூரமான ஒரு அரக்கனை, ஒரு மிருகத்தை தேவன் திருப்பி ஒரே அடி அடிச்சுக்கிற தள்ளி இன்றைக்கு புது சிஷ்யா எழுப்பி அதுக்குள்ள புதிய அன்பை புகுத்தி இருக்கிறது தான் இப்பேற்பட்ட வார்த்தைகள் அவரால் எழுத முடியும். அல்லேலூயா. அந்த ஒப்புரவான நம்முடைய கிறிஸ்து இயேசு நமக்காக ஒப்புரவாகி மரித்த அந்த நினைவுகள் அவர் நினைவு கொடுத்ததுனால தான் தன்னையே ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஊழியன்றது சும்மா இல்லைம்மா, ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கிறது கூட ஊழியம். ஊழியக்காரர் தான் வந்து கிளீன் பண்ணிட்டு ஊழியக்காரர் தான் அதை போட்டு வைக்கணும்னு நினைக்காத. அதுதான் நான் போன வாரம் பேசுனது, முதல் வாரம். ஏன் சபை அந்த அன்பு வரணும். ஒரு சேரை எடுத்து தொடச்சி நான் போட்டு வைக்கணும், பலிபீடத்தை வந்து சுத்தம் பண்ணணும், பலிபீடத்தை சேரை துடைக்கணும், உண்டியலை துடைக்கணும், பலிபீடத்தை துடைக்கணும், இது என்னுடைய வேலை அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பா. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்துருக்கார் மூப்பர், அவர் சொல்லுவார் அவர் எப்படிலாம் சபைகளுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாருன்றத. நீ இதை பெருக்கி இதை கூட்டி ஒரு பாயை போடுறதுக்கு ஆம்பளை பிள்ளைகளை வர சொல்றீங்க, ஏன் பொம்பளைங்க வந்தா என்ன? இதெல்லாம் தான் ஆண்டு எதிர்பார்க்கறது. இதெல்லாம் ஒரு ஊழியம். சபையை நீ நேசிக்கலைன்னா கர்த்தரை நேசிக்க மாட்டார். நான் எங்க பாஸ்டர் முடியுது காலையில் ஏன்ச்சு 11 மணிக்கு தான் என்னால் வர முடியும் சபைக்கு. ஆமேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் உள்ள நுழையும், தலையை காட்டுறேன், ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறவர்கள். நீ வரணும், சபைக்கென்று உழைக்கணும், அதுவும் ஒரு ஊழியம். சபையில் வந்து பாயம் போட்ட, நான் பெருக்கினேன், பாத்ரூமில் கழுவினேன், எல்லாம் தண்ணியை பிடிச்சி வச்சேன். 3 நாள் சனிக்கிழமை வா, ஒரு நாள் அங்கேயே இருக்குது தண்ணி. ஒரு 3 லேடிஸ் வந்து பாத்ரூம் தண்ணி நல்லா நிரப்பி விடுங்க அந்த குடத்துல, அந்த ட்ரம்மில். இன்னும் ஒரு 20 குடம். எங்கள் வீட்டுக்கே நல்லா தூக்க முடியல, அது இங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கோம். எங்களை வீட்டுக்கே நான் குடம் எடுத்து இடுப்பில் வச்சது இல்லை, அதான் இடுப்பே காணும். எனக்கு சமானமாக தெரியல. அது இடுப்பில் நான் குடம் தூக்கிட்டு தான் தனியாக இடுப்பு தெரியுது, இடுப்பு அது மேலே ஒரு துடுப்பு வைக்கணும். இடுப்பே காணுங்க யாருக்குமே இந்த காலகட்டத்தில். எல்லாம் இதுவே முடிஞ்சிடுச்சு. மோட்டருக்கிற கூட பாரு, தண்ணி நல்லா வரணும். அந்த பிளாக்ல வரலையா, அந்த பிளாக்ல எடுக்காத, நீ தான் தூக்கின்னு வரணும். கீழே இருந்து சொல்லிட்டேன் நான் உனக்கு, எடுக்காத அந்த பிளாக்க. எப்படிதான் எல்லாம் தான். இப்படி போட்டால் எனக்கு மிஷின் தூக்கி இப்படி போட்டால் ஏறிடுது தண்ணி மேலே. அப்போ எங்கே தான் அங்கே இடுப்பு இருக்கும், அப்படியே துடுப்பாகி போடுது எல்லாம்.
ஓடணும், உட்காரணும், உழைக்கணும். அந்த காலத்துலலாம் பாரு, இன்னைக்கும் 105 வயசு ஒரு பாட்டி இருக்கு. பேப்பர் படிச்சுட்டு பாண்டகர் எப்படி பாட்டி இருக்கிறீங்க? நல்ல கையாளரும். அது உள்ள நிறைய 90, 95, 98, 100, 105 தான் அது உள்ள. கடவுள் எவ்வளோ ஆயுசு நாட்களை போட்டு வச்சிருக்காரு. அந்த காலத்தில் உழைச்ச உழைப்பு அதெல்லாம். இப்போல்லாம் 20 தாண்ட மாட்டேங்குது. ஏன்? சோமபானம் சுனாபானம் கொடுத்துட்டாங்க. அதுதான் சொன்னார் ஜெயபிரகாஷ் 9 கொலை பண்ணு. மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாங்க, ஏன் பாட்டு 9 பேர் வெட்டி கொலை பண்ணியிருக்கீங்க, எதுக்கு நீ ஆயுதத்தை எடுப்ப? சரியான கேள்வி கேட்குறாங்க மனுஷன். ஜட்ஜி ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. நீ பார்த்துருக்கிறீங்களா சார்? என்னப்பா பார்த்துருக்கணும்? ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறீங்க தெய்வங்களை, எப்படி இருக்கிறாங்க சார்? சூளை வச்சுனது, கத்தி வச்சுனது, கோடாலியை தூக்கி குத்துது, இப்படி தான் பார்க்குறோம். அது தெய்வம்ல அதுக்கிட்டேயே அந்த சாமான் இருக்குது சார். ஏன்னா அதுக்கே பயம், நம்மளை யாரா பண்ணிட்டு போகிறாங்க சாமானை வச்சுக்கிறது வெட்டுறதுக்கு. நான் மனுஷன் சார், கிடையாது, நான் மனுஷன் சார், எனக்கு பயம் இல்லை, அதனால தான் சாமான் வச்சுருந்தா வெட்டினேன். என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு மனுஷனாக இருந்தால் நமக்கு சிரிப்பு வருது, எவ்வளோ வெட்கக்கேடு தெரியுமா இதெல்லாம்? அதையும் தெய்வம்னு நினச்சி வணங்கிட்டு இருக்கிற ஜனங்களை எந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் அடிப்பார்? மனசு நொந்து போய்ட்டு அந்த மனுஷன் சொல்லும்போது கேட்டேன் சார் நான். ஆனால் நீ சொல்கிறது தெரியுமா ஏசப்பா, இதுதான் பேசுகிறாரு அவர். நீ சொல்கிறது தெரியுமா ஏசப்பா, எதையுமே வச்சேன் இல்லை, அவர் தான் உண்மையான ஒரு உயிர் கொடுத்தவர், அவர் தான் பண்ண புரிஞ்சுக்கிங்க பிரதர், புரிஞ்சுக்கணும். இன்னும் நீ நல்லா ஆனோட ஜோம் பண்ணுங்க. கடைசி நேரத்தில் கல்லனுக்கு கிடைச்ச சாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பாவத்தையும் அறிக்கை எடுங்க. ஞானஸ்தானம் கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அவர் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு அனுமதி வாங்க கமிஷனர். அப்போ இருந்துச்சு அதெல்லாம் ஜெயில் ஊழியத்தில். இப்போ இல்லை, கொடுக்க மாட்டேன்றாங்க. எதுவும் கொடுத்தா முதல் நான் தான் வரும். இந்த வயசில் கூட செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் கொடுத்துட்டாருன்னா கமிஷனர் கண்டிப்பாக ஓடிக்கும். அதுக்கு இப்போ நிறைய ஆதாரங்கள்லாம் கேட்குறோம். அது எதுக்கு அந்த வம்பு எடுத்து நம்ம செய்யணும்? கடைசி நேரத்தில் அவன் எதனா ஒன்று ஆகிட்டானா நம்ம மேலே வந்துடும் அந்த பணி. அதனால் முதல்ல அப்படி இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் அப்படி சொல்லிதான் அவர் தூக்கில் தான் போட்டாங்க. கடைசியில் அவர் என்ன சொன்னார் ஜட்ஜு? அவர் சொல்கிறத ஒவ்வொரு மனுஷனும் பரிசீலிக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா உண்மை அது தெய்வம்னா தெய்வமாக இருக்கணும். இப்போ தெய்வமே ஒரு மனுஷனுக்கு கொலை முயற்சி தூண்டுற அளவுக்கு இப்படி இருக்கிற இந்த இதிகாசங்களை உண்மையிலே நான் வெறுக்கிறேன். இது தவறான ஒரு செயல். ஆனாலும் தம்பி, நீ மனித நேயத்தோடு நடக்கலை, 9 பேரை வெட்டி கொலை பண்ணிவிடுற கருணை இல்லாமல், அப்போ உனக்கு இந்த தூக்கு தண்டனை நிஜம். ஏன்னா தப்பு செய்யறவனுக்கு தண்டனை உண்டு. நீ 9 பேரை சாகடிச்ச, ஆனால் இனி உன் இந்த பூமியில் வாழறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதி ஆனால் ஒரு கீழே அறிவித்தார். இப்போ பாருங்க, ஒரு தெய்வம்னாக்கா மனுஷனை திருத்தணும். திருத்தக்கூடியது தான் தெய்வம். இதே இடத்துல தான் ஆட்டோ ஏறுறாங்க. இந்த சிலைக்கு முன்னாடி இந்த மாதா சிலை இருக்குதுல்ல, அந்த சிலைக்கு முன்னாடி நல்ல பையன் வருவோம் ஆட்டோவில். இங்கேருந்து போயிடுவேன், ஆட்டோ ஏறி ஆஃபீஸ் எடுத்து. அப்போது ஒரு 6 மணிக்கு இருக்கும். இங்கே வந்து நின்றுட்டுருந்தேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி 29. என்ன அன்றைக்கி டேட் 29மா? என்ன அன்றைக்கி எங்கன்னா போய் அவங்க தரணா போராட்டம் பண்ணிக்கிறாங்களா, இல்லை தியாகி அவங்க? எதுக்கு அவங்க ஒரு கொடி வேறு? உன்னை போல என்னை போல ஒரு சக மனுஷி, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷி, அவ்வளோதான். அங்கே வந்தாங்க 3 பேர், ஃபுல் ட்ரிங்க் மேனுங்க. அவங்க 3 பேரும் மாலை போட்டு வந்தாங்க. ஆளுக்கு 3 மெழுகுவத்தி எடுத்து வந்தாங்க. இந்த 3 மெழுகுவத்தி எதுக்கு தெரியுமா நான் கேட்டேன். தெரியல, தான் சொல்லுவாங்க.
இது 3 கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இது 3க்குள்ளே நீ இருந்தீன்னா மனுஷனாக மாறிடுவ. இப்போ எடுத்து ஏற்றுற. இது முடிஞ்ச உடனேயும் நான் பண்ணலாம் போய் சுற்றிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேன்? கவிஞர் கூட எதுக்குடா இந்த மாலை, எதுக்குடா இந்த ஒரு போராட்டம்? தெய்வம்னா ஒரு மனுஷனை கட்டுப்படுத்தணும். 17 வயசில் ஒப்பு கொடுத்தேன், எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு வந்தேன், இனி வரைக்கும் கரெக்டாக இருக்கேன். அது மாதிரி உன்னால் சொல்ல முடியுமா? 48 நாள் ஒரு மண்டலம் கரெக்டாக இருக்கிறேன். 49வது நாள் வாழை சுருட்டி வச்சிருந்த வாழைலாம் அவுத்து விட்டுருக்கு, காடையே கொளுத்திட்டு வந்துடும். அதுக்கு எதுக்கு ஒரு தெய்வம்? அதை ஏன் வணங்குறேன்? முழுகினவன் முழுவதும் சுத்தமாகறான். முழுகின நாம சுத்தமாக தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். அதுதான் கற்றுக் கொடுக்குற அனுபவம். அதெல்லாம் கற்றுக் கொடுக்காது. ஏன்னா அதெல்லாம் சிலைகள், ஒரு மனுஷனால் சித்தரிக்கப்பட்ட சிலைகள். இது மனுஷனால சித்தரிக்கப்படல, இது அச்சு. அதான் ஆணில் அடிச்ச பிதா அச்சில் ஊற்றின மாதான் வாங்கணும். இது ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு பொம்மை வடிவம். விநாயகர் எப்படி மண்ணில் போட்டு அடிக்கிறாங்க, அப்படியே அச்சு வருது. அது மாதிரி இது ஒரு அச்சு. இதெல்லாத்தையும் நீ வணங்கும் பொழுது அது கண் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் நீ ஏற்றுற மெழுகுவத்தி வாசனை கூட அதுக்கு தெரியாது. அப்பாவி, அது எங்கேருந்து அந்த மெழுகுவத்தின்ற உணர்வு தெரியுமா? அதுக்கு இது மாதிரி ஒரு உணர்வு இல்லாத இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? யோசிக்கணும். எல்லா விஷயத்திலையுமே மனுஷனால செய்யப்படுற சிலையை வணங்கக்கூடாது. மனுஷனுக்குள்ள தேவன் தந்த ஆவி தீபமாக இருக்குது. அந்த தேவனை நீ உறுதுணையாக நிற்கும் பொழுது உன்னை எடுத்து ஊழியத்துக்கு என்று பயன்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க நிறைய கொண்டு வந்தேன். 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12. அல்லேலூயா. வாசிங்க யோவான். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் உங்களெல்லாம் அப்போ தேர்ந்தெடுத்திருக்கிறார். உண்மை உள்ளவன் சொல்லிட்டு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப அந்த தேர்ந்தெடுத்ததுனால தான் இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? உட்கார்ந்து இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனுக்கு என்று வாழ தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்போ உன்னை உண்மை உள்ளவன் என்று நம்பிதான் இந்த ஊழியத்தை உன் கையில கொடுக்குறேன்ற. அவரே உன்னை உண்மை உள்ளவன் சொல்லி நம்பி கொடுக்குறாரு. அதுக்கு பாத்திரமா நீ நடக்கணுமா நடக்கக்கூடாதா? சொல்லுங்கம்மா, நடக்கணும். அப்ப நடப்பீங்களா? இனிமேல் பட்டாவது 2025 முடிய போகுது. 3 மாசத்துல. நாளைக்கு 9ஆம் மாசம் வந்துடுது. 10, 11, 12 அப்படி எண்ணி ஓடுற நாட்கள் ஓடிடும். இந்த 3 மாசம் தான் விட்டுடு. 2026 இருந்தாவது நமக்காக ஊழியம் செய்வாண்டவரை யோசிச்சு பாரு. டாக்டர் பெட்டில் உன்னை படுக்காத அளவுக்கு கர்த்தர் உன் குடும்பத்தை வச்சிருக்கிறார். அதுக்காக நீ நன்றி சொல்லி ஆண்டவருக்காக ஓடணும். வியாதி இல்லாமல் தேவன் உன்னை வச்சிருக்கிறார். நம்ம போகும்போது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தேனிலேருந்து ஒரு பஸ்ஸு வருது, பின் ஷீட் இருக்குது பாருங்க. அந்த ஏறுறவங்க முன்னாடி 2 பின்னாடி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாட்டிமா உட்காந்துக்கிறாங்க. 78 வயசு அந்த பாட்டிமா. அவன் அந்த டேனிங்கில் மலை மலைக்கு திருப்புறான். உட்காந்து இருக்கிற பாட்டி ஷீட்டில் இருந்து கீழே விழுந்து 3 டர்னம் போட்டு தமான்னு கீழே விழுது. பஸ்ஸுலேருந்து அந்த அளவு போயிட்டு வரான் பஸ்ஸுக்காக. இதை ஏன் சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் மனுஷனுக்கு என்ன இருக்குது? ஆபத்து இருக்குது. பஸ்ஸில் அழகாக உட்காந்துட்டு தான் வராங்க அவங்க. அவன் திருப்பின திருப்பு அந்த அம்மா காட்டுறாங்க. பஸ்ஸுலேருந்து எகிரி கீழே விழுறாங்க. அந்த வயசான பாட்டி எனக்கு அப்படியே கப்புன்னு மாறி போட்டுடுச்சு. நல்ல காலம் சாகலை, அடி மட்டும் பட்டுச்சு. அதை கண்டுக்கவே இல்லை டிரைவரும் கண்டக்டரும். அவன் ஊந்துதான் அவனுக்கு தெரியாது போகிறது. போயினா அந்த பஸ்ஸு பாட்டுங்க.
அப்போ இதுல இருந்து கூட நம்ம தேவன் பாதுகாத்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. நடக்கும் பொழுது கூட கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உட்காரும் பொழுது நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எழுந்திருக்கும் பொழுது கூட கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு காலையிலே எழுந்திருச்சுவாங்க. அதான் பாடின பாட்டு, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அனி அதிகாலையில எழுந்திருச்சு ஜெபிக்கும் பொழுதுதான் நீ இங்க வரணுன்ற எண்ணம் உனக்கு தோணும். வர்றதுக்கு நம்மளால முடியலையே. ஒரே ஒரு கார் போகுது, எதிர்க்க ஒரு பைக் வருது, இந்த கார்காரன் போய் அவன் அந்த டிவிஎஸ் ஆச்சு, இந்த டிவிஎஸ் போய் எகிரி விழுந்து எதிர்க்க வர 2 வண்டியை கொலஸ்ட்ரால் ஆக்கி 3 பேரும் பலி. எப்படி இருக்குது பாரு. ஒரு காருக்காரன் ஒரு டிவிஎஸ் தான் அடிச்சான். இந்த டிவிஎஸ்ல இருக்கிற ஆழம் பறந்து போய் எதிர்க்க 2 பேரை அடிச்சு 3 பேரா சேர்ந்து செத்தாங்க. நடக்கும் பொழுது கூட நமக்கு ஆபத்து இருக்குது. ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் எந்த எலும்பும் முடியாத அளவுக்கு கர்த்தர் நடக்கும் பொழுது நம்ம பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இதுக்காகவாவது நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நான் கண்டிப்பா 2 மணி நேரமாவது நான் வந்து ஊழியத்தை செய்யறேன், நீ ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாவலன்னு தேவன் வைத்திருக்கிறார். எந்த அசம்பாவிதமும் என் குடும்பத்துக்குள்ள நடக்கல. எப்பேற்பட்ட வைரஸ் வந்தாலும் என் குடும்பத்தை தாக்காதபடி என் சபை மூலியமா எனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். என் குடும்ப சமாதானத்தோடு இருக்கிறோம், என் குடும்ப சந்தோஷத்தோடு இருக்கிறோம், என் குடும்பத்துல ஒருத்தரையும் நான் இழக்கல. கர்த்தரையே அதுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அவருக்கு தான் நன்றி சொல்லுவோம். 1 மணி நேரம் ஆகுவா. கேன்சர் நிறைய பரவிட்டு இருக்குது. இப்போ அந்த கேன்சருக்காக நீ உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணு. நீ அந்த கேன்சர் வார்டு போய் பாரு. உன் மூலியமா கர்த்தர் எதையாவது ஒன்று செய்வார். ஆண்டவர் அந்த வார்டு வாசல்ல நின்று கதறி அழுவு, ஆண்டவரே இவங்களை என்ன போல ஒரு சகோதரி தான் என்னுடைய சக உதிர, ஆண்டவரை உம்மால உருவாக்கப்பட்ட சரீரம் எனக்கு உருவாக்கி இருக்கீங்க, ஏன் அவயத்தை நல்லா வச்சிருக்குமா, அந்த அவயத்தை ஏன் ஆண்டவர் அப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள பாவத்தை என் தேவன் நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. நீ தான் கேட்கணும் அவங்களுக்காக. அவங்களுக்கு கேட்க தெரியாது. அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த நம்ம, தேவன் காணியாட்சிக்கு புறமே இருந்த நம்ம, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீங்க, உட்கார வச்சிருக்கிறாரு. நீ தான் ஓடணும். எங்க அப்பா இருக்கிறாரு, எல்லா வியாதிக்கும் வைத்தியர் அவர்தான், சகலத்தையும் குணமாக்க அவராலே முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்றார், நிச்சயமா இதை செய்வார் சொல்லிப்பார். கர்த்தர் உன்னோடு கூட வருவார். அநேக வியாதிஸ்தர்கள் தொடும்போது தேவன் விடுதலை கொடுப்பார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு. என்ன எழும்புற? எவ்வளவு வசனம் வந்தாலும் சரி, ஈட்டி மாதிரி வந்தாலும் சரி, அதை வாங்கிட்டு கையில வச்சு திருப்பி இப்படியே அனுப்ப போ. அப்படி என்கிட்ட வராத, எல்லாம் அங்கேயே போட்டோம். அப்ப எப்படி அந்த வசனம் வந்து கிரியை செய்யும்? காலத்துக்கும் நம்ம ஆழ்ந்த சோபா அட்டந்த கட்டணு வந்து உக்காந்துட்டு இதுதான் கர்த்தருக்காக இறங்கி நீ கடன் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். நீ செய்கிற ஊழியம் எல்லாமே கர்த்தருக்கு கடன் கொடுக்குற. அப்போ கர்த்தர் உன்னை கடனாளியாக எப்பொழுதுமே விட மாட்டார். கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய உள்ள கையில வளைந்து ஒவ்வொரு நாளும் தேவன் பார்ப்பார். நீ சௌக்கியமா இருக்கிறியா, உன்னை உற்று கவனித்து